அப்சர்வர்னா என்ன அப்படின்னா, அப்சர்வபிள் வந்து டெலிவர் பண்ணுற வேல்யூஸை ரிசீவ் பண்ணுறது தான் அப்சர்வர். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த தட் மீன்ஸ் அப்சர்வல் பற்றி தெரியாதவங்க ப்ளீஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஏன்னா இது அந்த வீடியோவோட டிபெண்ட். அது தெரிஞ்சால் தான் அப்சர்வர் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம அப்சர்வபிளில் ரிசீவ் பண்ணுற வேல்யூஸ் தட் மீன்ஸ் ஒவ்வொரு டைமும் அப்சர்வல் வந்து இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்குற சம் நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணுறது தான் அப்சர்வர் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப்சர்வர் வந்து சக்ஸஸ் ஆகி ஒரு வேல்யூவை கொடுக்குதுன்னா அதை வந்து ரிசீவ் பண்ணும் அண்ட் ரிட்டர்ன் பண்ணும் நெக்ஸ்ட் மூலமாக. அண்ட் வந்து ஏதாவது எரர் ஆகிடுச்சுன்னா எரர் மெத்தட் மூலமாக என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் பண்ணும் எரரை. கம்ப்ளீட் மெத்தட் மூலமாக கம்ப்ளீட் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்றத டெலிவர் பண்ணும். ஸோ இதுதான் அப்சர்வர். ஆல்ரெடி நம்ம அப்சர்வர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஜஸ்ட் கோடில் போய் இதுதான் அப்சர்வர்னு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அப்சர்வர், இந்த சப்ஸ்கிரைபை நான் அப்சர்வர் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதுதான் அப்சர்வர். ஸோ அப்சர்வர் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணுற வேல்யூஸை தட் மீன்ஸ் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணுற வேல்யூஸை அப்சர்வர் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து க்ரியேட் ஆனோன்னே நம்ம ரிசீவ் பண்ணுற வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கும், எரர் யூஸ் பண்ணி எரருக்கும், சப்ஸ்கிரைப் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுவோம். இதுதான் அப்சர்வர். சிம்பிளாக சொல்லணுன்னா இவ்வளோ தான். ஸோ இதுதான் அப்சர்வர். அப்சர்வல் கொடுக்குறத ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இதுதான் அப்சர்வர். ஸோ இதை நீங்கள் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கொஞ்சம் தெளிவாக இன்னும் டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக தான் சின்ன வீடியோவாக இதை போட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து அப்சர்வரில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ கடைசியாக பார்க்குற அளவுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால தான் தனியாக ஒரு சின்ன டாப்பிக்காக போட்டால் கொஞ்சம் தெளிவாக இருக்குன்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். இதை நம்ம சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு பில்ட் ஆகி ஸோ அப்சர்வர் மூலமாக நெக்ஸ்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் அப்சர்வர் மூலமாக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்சர்வர் நம்மளுக்கு என்ன பண்ணும், தட் மீன்ஸ் நம்ம இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இங்கே அப்சர்வர் என்ன பண்ணும், இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். அவங்களுக்கு இதை ரிட்டர்ன் பண்ணு, இது எரராக இருக்கா, அவங்கள்ட்ட எரர் சொல்லு, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சா, கம்ப்ளீட் சொல்லு. இதுதான் அப்சர்வரோட வேலை. ஸோ அப்சர்வரை நம்ம கன்சியூமர்னு சொல்லலாம். ஸோ அப்சர்வர்னா என்ன, கன்சியூம் த வேல்யூஸ். கன்சியூம்னா என்ன, ரிசீவ் த வேல்யூ ஃப்ரம் த அப்சர்வபிள்ஸ். கலெக்ஷன்ஸ் ஆவோ, ஆப்ஜெக்ட் ஆவோ, சிங்கிள் ஆவோ, ஸோ வாட் எவர் மேபி. ஸோ இதுதான் அப்சர்வர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம்.